சோல்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கிறது, நம்மளோட லைஃப்பை வந்து பயங்கரமாக டிட்டர்மைன் பண்ணுறது, நல்லது கெட்டதுன்னு எல்லா விஷயத்துலையும் சரி, நம்மளோட உள்ள மனநிலையை வந்து டிசைட் பண்ணுறது, ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டைம் தான். நம்ம அந்த டைமை வச்சே தான் நம்மளோட லைஃப்பை வந்து பிளான் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அந்த டைமுக்குள்ளே எல்லாமே பண்ணணும், அந்த டைமுக்குள்ளே எல்லாமே நடந்துடணும், இந்த டைம் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற அந்த பயத்திலேயே தான் நம்மளாவே வாழாமல் எப்போவுமே எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி. நம்மளை நிம்மதியாக யாரும் நம்மளே நினச்சாலும் நம்மளை வந்து உட்கார விட மாட்டாங்க. என்ன இப்படியே இருக்க, இன்னும் இதை பண்ணலை அதை பண்ணலை, நீ இன்னும் இந்த நேரத்துக்கு நீ இதை பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருந்திருக்கணும், இப்படி பண்ணியிருக்கணும், அவ்வளோதான் காலம் போனால் வராது அப்படின்னு சொல்லிட்டு, காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லியே நம்மளை வந்து நிம்மதியாக ஒரு கப்பு காஃபி கூட குடிக்க விட மாட்டாங்க யாருமே. அந்த மாதிரி தான் வந்து இந்த வேர்ல்டு வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, இந்த சொசைட்டியோட செட்டப் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயங்கரமாக ஓடி நம்ம எப்போ சாவோனே தெரியாமல் திடீர்னு செத்து போகிறவங்க எத்தனையோ பேர். ஆனால் வயசாயிருச்சு அவ்வளோதான், இனிமே நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சாக போகிறோம்னு சொல்லிட்டு லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது காலத்துக்கு அடிமையாகி நம்ம ஓடி நம்ம லைஃப்பை தொலைச்ச அந்த அதிர்ச்சி வந்து தாங்கவே முடியாது. நான் இப்போ என்னோட ஏஜ் வந்து இப்போ 42-43ல் என்னோட ஃபேமிலி எல்டர்ஸு, நான் பார்க்குற எல்டர்ஸு எல்லாமே அந்த 60லேருந்து அந்த 80ஸில் இருக்கக்கூடிய எல்டர்ஸோட லைஃப்குள்ளே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குள்ளேயும் வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய பெயினும், ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டும், ஒரு சொல்லவே முடியாத வந்து ஒரு சோகத்துக்குள்ளே தான் நிறைய பேர் வாழ்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னத்தை நான் என் லைஃப்பில் சாதித்தேன், நான் என்ன ஓகே ஃபேமிலியை நான் உண்டு பண்ணியிருக்கேன், அந்த ஃபேமிலிலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். சில பிள்ளைங்க நம்மளை நினைக்கும், சில பிள்ளைங்க நினைக்காது. குடும்பத்தோடு நம்மளால் ஒத்து போயும் வாழ முடியாது, தனியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்கவுங்களோட ஃபேமிலியோடு நம்மளால் கனெக்ட் ஆக முடியாமல் எதுக்காக நம்ம ஓடணுமோ அதுக்கு உண்மையிலே நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருச்சா, நம்ம வந்து அந்த ஓடுனதுக்குரிய எக்ஸாக்ட் பலன் நம்ம லைஃப்ல கிடைச்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்போ இவ்வளோதானா என் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனா அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமா ஒரு பெயினை வந்து கொடுக்குது. அந்த பெயினோட தான் நான் நிறைய பேர் வாழ்றதை பார்த்து தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. என்ன இவங்க வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனவங்களோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஒண்ணுமே இருந்திருக்காது. சும்மா அப்படியே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஓடி இருப்பாங்களே தவிர வேற ஒன்றும் அவங்க லைஃப் அவங்க வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி வாழ்ந்த மாதிரியும் தெரியாது. அவங்க ஒரு மீனிங்ஃபுல் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண மாதிரியும் தெரியாது. இந்த மாதிரி தான் நான் வந்து நிறைய பேரோட லைஃப்பை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அது எல்லாத்துக்கும் வந்து நான் ஆன்சர் சொல்கிற மாதிரி இந்த சாங் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலத்துக்கு அடிமையாகாமல் நம்மளால் வந்து காலம் வந்து நம்மளுக்கு கிட்ட வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். காலம்ன்ற ஒன்று வந்து நம்மக்கிட்ட வந்து எந்த தொந்தரவும் பண்ணாதான். எப்போ அப்படின்னா இறைவனோட வந்து நம்ம வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதை வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த சாங்கில் சொல்லியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப ஆறுதலாக இருக்குது இந்த சாங்கை வந்து பார்க்கும்போது. ஏன்னா நான் நிறைய பேர் அந்த ஏஜ்டு பீப்புளோட லைஃப்பை பார்த்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். இவங்கள மாதிரி மட்டும் வாழ்ந்துடவே கூடாது, என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் நான் வந்து அனுபவிச்சு உணர்ந்து மீனிங்ஃபுல்லாக என் லைஃப்பை வாழணும்னு சொல்லி அந்த அப்படி வந்து இப்போ வாழ்க்கையில் வந்து ஏஜ் ஆகி ரொம்ப மீனிங்ஃபுல்லாக வாழாமல் கஷ்டப்படுறவங்களெல்லாம் பார்த்து நான் வந்து அந்த மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி என் லைஃப்பை ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கு மேட்சாக வந்து இந்த சாங் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ காலத்தையும் நம்ம வந்து வெல்லலாம் அப்படின்றது இந்த சாங் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சாங்கை பார்க்க போகலாம். கலந்த உயிருடன் காலம் அறியில், கலந்த உயிரது காலின் நெருக்கம், கலந்த உயிரது காலது கட்டல், கலந்த உயிருடல் காலமும் நிற்குமே. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த சாங். அந்த ரைமிங்காக அவர் வந்து கொடுத்துருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த டைம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. டைம்னா ஜஸ்ட் மினிட்ஸு, ஹவர்ஸு, டேஸ்லாம் கிடையாது. அண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளோட பூமிக்கு மட்டும்தான் இந்த டைம்ன்ற ஒரு விஷயமே. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான டைம் இருக்கும். நம்ம அர்த்துக்குன்னு ஒரு டைமை வந்து இறைவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது எது பேசிஸில் தான் அந்த சன்ரைஸு, சன்செட்டு, அதுக்கப்புறம் ஏர்த்தோட ஒரு கம்ப்ளீட் 1 இயர் முடிகிறதான ஒரு ரொட்டேஷன்றதை நம்மளோட பூமிக்குன்னு இந்த டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த டைமுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் வந்து திருமூலர் சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் டைம்னா வயசாகிறது, சாவை நோக்கி போகிறது, அப்புறம் வந்து உடம்புக்கு முடியாமல் வர்றது, இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த பயாலஜிக்கல் டைமுக்குள்ளே வரும். சைக்காலஜிக்கல் டைம் அப்படின்னா பாஸ்ட்,
முன்னாடி நடந்ததை மறக்க முடியாமல் அதுலேயே நம்ம லைஃப்பை வந்து பாதிக்க வைக்கிறது. ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கும், ஏதாவது ஒரு சோகமான விஷயங்கள் நடந்திருக்கும், இல்லை நம்ம லைஃபுக்கு வந்து ஏதாவது ஒரு லாஸ் நடந்திருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும்னா அதுலேயே வந்து ஸ்டிக் ஆகிக்கிட்டு நம்ம ப்ரெசண்ட்டையும் தொலைச்சு நம்ம ஃப்யூச்சரையும் தொலைக்கிறது. அதே மாதிரி ஃப்யூச்சரை பற்றின பயம், ஃப்யூச்சர் பற்றின பயத்திலேயே வாழ்ந்து வாழ்ந்து ப்ரெசென்ட்டை லூஸ் பண்ணுறது, அதுதான் சைக்காலஜிக்கல் டைம்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் கார்மிக் டைம்னு சொல்லுவாங்க. கார்மிக் டைம்னா நம்ம நிறைய கர்ம வினைகள் நம்ம பண்ணியிருப்போம். கர்ம வினைன்றதே வந்து ஒரு ரொம்ப பெரிய கான்செப்ட், அது ஒரு பெரிய சயின்ஸ். அதை வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்மளோட என்டையர் லைஃப் அந்த கர்ம வினையை வச்சு தான் வந்து லைஃப்பை எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து கடவுள் வந்து செட் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம வந்து யாரையாவது மனசு நோகுற மாதிரி பேசியிருந்தா கூட அதுக்கு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துல அது திரும்பி வந்து நம்மளுக்கே வந்து கிடைக்குது. அதுக்கு ஒரு டைம் இருக்கு. அது சில டைம் வந்து இம்மீடியட்டா நம்மளுக்கே ரிட்டர்ன் ஆகும். இல்லன்னா அது ஒரு 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 சர்டன் டியூரேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது வர்ற மாதிரி செட் ஆயிருக்கு கர்ம வினைகள். அப்ப அந்த கர்ம வினை வந்து நம்ம அதே மாதிரி நம்மளுக்குடைய மூதாதையர்கள் பண்ண தப்பு அவங்க பிளட்ல நம்ம வர்றனால ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு சர்டன் டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து பயங்கரமா அதோட வேலையை வந்து காட்டும். அது எப்போ நடக்கும்னு நம்மளுக்கே தெரியவே தெரியாது. அப்போ அது ஒரு டைம் தானே, அந்த டைம்ல தானே ஒர்க் ஆகுது. ஸோ இது கார்மிக் டைம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து காஸ்மிக் டைம். காஸ்மிக் டைம் அப்படின்னா உலகத்திலேயே நிறைய அழிவு நடக்கிறது, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டார்ஸோட அலைன்மெண்ட் எல்லாம் மாறுதில்ல, சனி பயிற்சி, அந்த மாதிரி சாட்டன் டிரான்சிட் மாதிரி நிறைய பிளானட்டரி சேஞ்சஸ்லாம் நடக்குது இல்லை, கிரகங்கள் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு சர்டன் டைம்க்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய மாற்றம், இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இந்த டைமிங்கை எப்படி வந்து இந்த பாட்டில் வந்து எடுத்து கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைன்ல கலந்த உயிருடன் காலம் அறியில். கலந்த உயிர் அப்படின்னா நம்மளோட ஆத்மா இருக்கு இல்லையா, நம்ம ஆத்மா வந்து இறைவனோட கலந்த பிறகு, அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, மெடிடேஷன், அதுக்கப்புறம் நம்ம கர்மாவை கிளென்ஸ் பண்ணுறதுக்குரிய எல்லா விதமான சேரிட்டி, அடுத்தவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கிறது, அடுத்தவங்களுக்குள்ளேயும் கடவுளை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது, தென் வந்து இறைவனை பற்றின தேடலில் இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் ரீடிங்ஸ் மூலமாக டீப்பாக இறைவனை புரிஞ்சுக்கிறது. இந்த 3 விஷயம் தான். இந்த 3 விஷயம் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க இறைவனோட ரொம்ப ஒன்னோட ஒன்றா கலக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு சில பர்சன்டேஜஸ் இருக்கும் போல இருக்கு. நம்மளோட ஈகோ வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எல்லாமே அழிஞ்சு நம்ம அந்த டிவைன் வெர்ஷன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளுக்குள்ள 3 வெர்ஷன் இருக்கு. பீஸ்ட் வெர்ஷன், அனிமல் மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுவோம் இறக்கமே இல்லாமல். இன்னொன்று ஹியூமன் வெர்ஷன், மனுஷனாக பிஹேவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தெய்வமாகவும் பிஹேவ் பண்ணுவோம். இந்த 3 இருக்கு இல்லையா, அந்த தெய்வமாக பிஹேவ் பண்ணக்கூடிய அந்த பர்சன்டேஜ் லெவல் வந்து 100% ஆகும்போது நம்ம இறைவனோட ஒன்றா கலந்து போய் ஒரு வாழ்க்கை வாழுவோமா. அப்படி வாழும்போது காலம் அறியில் அப்படின்னா, காலம் வந்து காலத்தால புரிஞ்சுக்கவே முடியாதாம். அது வந்து அதால வந்து நம்மள வந்து ரீச்சே பண்ண முடியாது. என்னடா இது, நம்ம பண்ற எல்லாமே வந்து இவங்களுக்கு மட்டும் அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு காலமே வந்து கன்ஃபியூஸ் ஆகும்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த காலம் வந்து நம்மளுக்கு ஒரு மேட்டரே இல்லாத மாதிரி ஆயிடும். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குப்பா, நான் ஒரு பக்கம் போறேன் அப்படின்ற மாதிரி இருக்குமா. அப்ப இதை வந்து எப்படி எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நம்ம வந்து இறைவனோட ஒன்னா கலந்து அந்த டோட்டலா வந்து இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சு இறைவன் அந்த லவ், அந்த பக்தி, அந்த டீப் மெடிடேஷன் மூலமா நம்ம பண்ணும்போது நம்ம எப்பவுமே இந்த ப்ரெசண்ட்ல மட்டும்தான் இருப்போம். ப்ரெசென்ட்னா இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும் போது என்னை கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த நொடியில மட்டும்தான் நீங்க ஃபுல் கவனமும் செலுத்துவீங்களே தவிர நேத்து நடந்த விஷயம், காலையில நடந்த விஷயம், இல்ல 4 நாளைக்கு முன்னாடி நடந்தது, இல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு எந்த பெயினையும் நீங்க கேரி பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. அது அப்படி இந்த மொமெண்ட்ல நீங்க எப்படி இருக்கீங்களோ, ஹெல்த்தியா இருக்கீங்களா, ரொம்ப கவனத்தோட இருக்கீங்களா, உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கா, அது வாடகை வீடோ இல்லைன்னா சொந்த வீடோ, ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில நீங்க உட்காந்துருக்கீங்களா, அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுதான் வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்னு சொல்றாங்க. தென் வந்து 2வது வந்து வயசாக போறத பத்தியோ இல்ல சாகுறத பத்தியோ கவலையே பட மாட்டீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மேட்டராவே தெரியாது. ஏன்னா நீங்க வந்து வெறும் ஆன்மான்றத புரிஞ்சுப்பீங்க. ஆன்மா வந்து இந்த பாடியை வந்து யூஸ் பண்ணி இந்த ஃபேமிலி லைஃபு, அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கு இங்க இந்த பர்பஸ் முடிஞ்ச உடனே அது இதுல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடும், அவ்வளவுதான். அப்ப நீங்க சோல்ன்றது உணர்ந்த பிறகு உங்களுக்கு வயசாகிறத பத்தியோ இல்ல சாகுறத பத்தியோ கவலையே இருக்காது. இந்த இடத்துல நான் வந்து என்னோட அம்மா பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இப்போ வந்து 72+. அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படியாவது படிச்சு நல்ல வேலைக்கு வந்துட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சு சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு அதுக்கப்புறம்
ரொம்ப நெறைய சஃபர் ஆயிருக்காங்க. சஃபர் ஆயி அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல வேலைக்கு வந்து அதுக்கப்புறம் மேரி பண்ணி, அதுக்கப்புறம் 3 பிள்ளைங்க பெத்து, அந்த பிள்ளைங்களெல்லாம் செட்டில் பண்ற வரைக்கும் வந்து ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்காங்களே தவிர, அவங்க ஒரு நாளும் வந்து நிம்மதியா, ரிலாக்ஸ்டா ஒரு லைஃப் வந்து வாழ்ந்ததே கிடையாது. நிம்மதியா அப்டின்னா, ஒரு லீவ் இருக்கு அப்டின்னா, அந்த லீவ்ல கூட உட்காந்து எப்படி வந்து மணி சேர்த்து வைக்கலாம், எப்படி நகை சேர்த்து வைக்கலாம், எப்படி வந்து ப்ராப்பர்ட்டிய வந்து சேர்த்துக்கலான்ற தாட்லயே தான் இருப்பாங்களே தவிர, அவங்களா வாழவே இல்ல. இப்படியே வாழ்ந்துட்டு வந்த ஒருத்தவங்க, இப்ப வந்து ஒரு அந்த ரிட்டயர்டு லைஃப்குள்ள வரும்போது, அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களுக்கு வயசாயிருச்சு அப்படின்றது அவங்களால ஏத்துக்க முடியல. என்ன திடீர்னு எனக்கு வயசாகி என்னால வந்து நார்மலா இருக்க முடியல அப்படின்ற மாரி ஒரு மென்டாலிட்டிக்கு போயி, அவ்வளோதான் நம்ம எப்பனாலும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 6 மந்த்ஸா டெய்லி வந்து இன்னைக்கு நான் செத்துருவேன், இன்னைக்கு நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டில அந்த சாவ எதிர்பார்த்துக்கிட்டு, அதே சமயம் சாவ நெனச்சு பயத்திலேயே வாழ்றாங்க. எவ்வளோ அவங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்களால வந்து மனசுல வந்து ஏத்துக்க முடியல. பிகாஸ் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வந்து டூ மச்சா வந்து மெட்டீரியலிஸ்டாவும் ரொம்ப வேர்ல்டுலி திங்ஸு சொசைட்டி செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரியே ஓடி பழகுனவங்களால இந்த லைஃப் வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய அந்த ஓல்ட் ஏஜ வந்து சந்தோஷமா அனுபவிக்கவே முடியல. என்ன என் லைஃப் அவ்வளோதானா? சரி நான் செத்துடுறேன். எனக்கு எப்பனாலும் சாவு வரப்போது போல இருக்கு. அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு, நேத்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா நேத்து அவங்க வந்து எனக்கு சாவ நெனச்சு பயமா இருக்குன்னு சொல்லும்போது நான் சொன்னேன். 6 மந்த்ஸா டெய்லி இதே தான் சொல்றீங்க. டெய்லி இன்னைக்கு நான் செத்துருவேன் அப்டின்ற ஒரு மென்டாலிட்டில இருக்கீங்க. சாகுறவங்க கூட ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல செத்துருவாங்க. உடனே சாவு வந்துரும். ஆனா 6 மாசமா நீங்க டெய்லி செத்துட்டு இருக்கீங்க. இதான் லைஃபா அப்டின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட பேசினேன். அவங்களோட ஏஜ்க்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்றதுலாம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு பார்க்க ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்துச்சு. என்ன 6 மாசம் அவங்களுக்கு இது இந்த ஏஜ்க்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. அவங்களோட பிள்ளைங்க எல்லாருமே நல்லா தான் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனாலும் அவங்க வந்து நிம்மதியா இருக்கவே முடியல. ஏன்னா, அந்த ஒரு செக்கு மாடு மாரி அவங்க ஓடி பழகிட்டாங்க. அத வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி, "நீ ரிலாக்ஸா இருன்னு" சொல்லும்போது, அதுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆயி, குழம்பிக்கிட்டு, "அவ்வளோதான் நம்ம லைஃப்" அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. அதுதான் அந்த காலத்துக்கு அடிமையாயி, காலத்துல தான் வாழ்க்கைய அழிச்ச ஒரு எக்ஸாம்பிள்னா இவங்க தான். ஸோ கடவுளோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, இந்த சாவ பத்தின பயமோ, இல்ல இந்த வயசானத பத்தின பயமோ இல்லாம, அன்னைக்கு நாள வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து அ டைம் பின்னாடி ஓட மாட்டோம். ஐயய்யோ! எனக்கு டைம் இல்ல. நான் இத பண்ணணும், அத பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டைம் ஒரு காரணமா வச்சுட்டு, பிரசன்ட்ட நம்ம தொலைக்க மாட்டோம். அதே மாரி மத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்ணிக்க மாட்டோம். இவங்கலாம் வந்து இந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. ஆனா நம்ம வந்து இந்த லெவலுக்கு வரலையே! அப்படின்ற கம்பேரிசன் டோட்டலா ஸ்டாப் ஆயிரும். ஆ எதுவா இருந்தாலும் கடவுள் எனக்கு என்ன வச்சிருக்காரோ, அதுபடி நான் போவேன். எனக்கு எப்படி குடுத்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அப்புறம் அவங்க வாழ்க்கையில பயம், அதுக்கப்புறம் ரெக்ரெட்னா ஐயோ! என் லைஃப வேஸ்ட் பண்ணிட்டேனே! அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. ஓகே. இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா? நீங்க நான் சொல்லும்போதே நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இப்படிதான் வாழ்றோமா? அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்க. அப்படி நீங்க வாழல அப்படின்னா, நீங்க இன்னும் கடவுள்கிட்ட கலக்கலன்னு அர்த்தம். இறைவன வந்து நீங்க இன்னும் உணரலன்னு அர்த்தம். நான் பேசுறத வச்சு நீங்க வந்து உங்களோட லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க. செகண்ட் வந்து செகண்ட் லைன். "கலந்த உயிரது காலின் நெருக்கம்." அதாவது இந்த இந்த கலந்த உயிர் இறைவனோட கலந்த உயிர காலம் வந்து நெருக்கவே முடியாதாம். பிரச்சனை பண்ணவே அதாவது பிரஷரைஸே பண்ண முடியாதாம். எப்படிலாம் காலம் நம்மள பிரஷரைஸ் பண்ணும்? யோசிச்சு பாருங்க. அதாவது அது என்ன குடுக்கும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அர்ஜென்சிய குடுக்கும். ஐயோ! ஒரு டென்ஷன குடுக்கும். எப்படியாவது எப்படியாவது எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். எப்படியாவது நம்ம வந்து எல்லாரும் சொல்ற மாரியான ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள ரொம்ப வந்து இறுக்கி நம்ம கழுத்த புடிக்கிற மாதிரியான உணர்வோடயே நம்ம வந்து இருப்போம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 30 வயசாச்சு இன்னுமா நீ கல்யாணம் பண்ணல அப்படின்னு கேட்கறது. 40 வயசாச்சு இன்னுமா உனக்கு வீடு இல்ல அப்படின்னு கேட்கறது. என்ன 50 வயசாகி நீ இன்னும் இதெல்லாம் செய்யலையா? உன் பிள்ளைங்களுக்கு நீ இத பண்ணி வைக்கலையா? அத பண்ணி வைக்கலையா? அப்படின்னு கேட்கறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ரேஸ்லயே நம்மள ஓட வச்சுக்கிட்டு இருக்கும். நம்மள அப்படியே ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ சும்மா உட்காராத, சும்மா இருக்காத அப்படின்ற மாதிரியான மென்டாலிட்டிய உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த இந்த இறைவனோட கலந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எந்த விதமான பிரஷராவும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. எதுக்காகவும் கில்ட் ஆக மாட்டாங்க. ஆ எனக்கு இன்னும் வரல அப்படின்னா, இறைவன் வந்து எனக்கு இன்னும் ரைட் டைம் குடுக்கலன்னு இருக்கு. அவர் குடுக்கும்போது குடுத்துட்டு போட்டும். இப்ப என்ன, நான் வந்து 30 வயசாகியும் நான் கல்யாணம் பண்ணலன்னா, நான் 35 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு போறேன். என் மனசளவுல நான் இளமையா தான் இருக்கேன். அதனால எனக்கு இதுல எந்த ப்ராப்ளம் இல்லையே, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஐயோ! நம்மளுக்கு வயசாயிருச்சே, நம்ம இந்த வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணா தான் நம்ம லைஃப் நல்லா இருக்குன்ற அந்த எண்ணமே அவங்கள விட்டு போயிடும். அதே மாதிரி தான் ஒரு சொந்த வீடு இல்லையே, நம்ம இவ்ளோ நாள் ஆகியும் சொந்த வீடு இல்லையேன்ற தாட்டே வந்து அவங்களுக்கு வந்து போயிடும். இறைவன் மேல வந்து நம்பிக்கைய வச்சு, இறைவன் மேல சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு தெரியும், தனக்கு தேவையானது ரைட் டைம்ல கடவுள் குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்பேர் பண்ண மாட்டாங்க. மத்தவங்க மேல வந்து ஜெலஸ் வராது.
அதே மாரி அதர்ஸ் மத்தவங்க வந்து அச்சீவ் பண்ணும்போது, அத நெனச்சு இவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நான் வந்து இப்ப உணர்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா, இப்ப நீங்க இதுல போட்டிருக்க எல்லாமே லாஸ்ட் 1 இயர்க்கு முன்னாடி வரைக்கும் என்னோட கேரக்டரா இருந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஆனா, இந்த 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே இல்லாம தான் ஒரு சூப்பரான லைஃப் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா, நான் வந்து கம்பேர் பண்ணுவேன். என்னடா நம்ம இன்னும் இத பண்ணலையா, அத பண்ணலையா? அதே மாரி மத்தவங்க வந்து என் ஏஜ்ல உள்ளவங்க ஒரு பொசிஷன் அச்சீவ் பண்ணும்போது, எனக்குள்ள என்னையே அறியாம உள்ள ஒரு வருத்தம் வரும். நம்ம இன்னும் அத பண்ணாம இருக்கோமேன்ட்டு. அந்த வருத்தம் வந்து என்னையோட ஹோல் டே வந்து ஸ்பாயில் பண்ணும். ஹோல் டே மட்டும் இல்ல, மேபி ஹோல் வீக், ஹோல் மந்த்ஸ கூட ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்ப இந்த லாஸ்ட் 1 இயரா யோசிச்சு பார்த்தா, இந்த மாதிரியான ஒரு ஃபீல் கூட எனக்கு வந்ததே கிடையாது. அதே மாரி ரஷ் பண்ண மாட்டாங்க அவங்க. என்னன்னா, நம்ம பொறுமையா நம்மளோட ஃப்ளோல போலாம். இறைவனுக்கு தெரியும். இறைவன் பார்த்துட்டு தானே இருக்காரு. அவருக்கு தெரியும் அப்படின்ற மாரி ஒரு மென்டாலிட்டிக்கு போயிருவோம். தென் வந்து அ சொசைட்டியோட டெட்லைனா, டிவைன் டைமிங்கான்னு பார்க்கும்போது, நம்ம டிவைன் டைமிங்க தான் நம்புவோம். சொசைட்டி குடுக்குற டெட்லைன் எல்லாம் நம்ம மண்டையிலே ஏறாது. நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. நீங்க அறியாமையில பேசுறீங்க. அதுபடிலாம் நான் வந்து இருந்து நான் இன்னைக்கு என்னோட லைஃப்ப வந்து தொலைக்க முடியாது. நான் இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு கர்ம யோகியா இருப்பேன். அடுத்தவங்களுக்கு என்னால என்ன நன்மை பண்ண முடியுமோ அதை பார்த்து மனசுக்குள்ள எப்பயுமே இறைவன நெனச்சுக்கிட்டு, அந்த கிராட்டிட்யூடோட ரொம்ப சந்தோஷமா வாழுவேன். இன்னைக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ, அத வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழுவேன். அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த லாஸ்ட் மினிட் டென்ஷன் ஒண்ணுமே அவங்க கிட்ட இருக்காது. ஐயோ! இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. இதுக்குள்ள பண்ணிறணும், அதுக்குள்ள பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் படுவாங்கல்ல. அந்த டென்ஷன் ஒண்ணும் நம்ம லைஃப்ல இருக்கவே இல்ல. இல்லவே இல்லாம போயிடும். தென் வந்து 3வது கலந்த உயிரது காலது கட்டில். அதாவது காலத்தோட கட்டுப்பாடு, கட்டி வச்சிருக்கிறது அப்படின்றது. அந்த மாதிரி இல்லாம போயிருமா. டைம் ஹாஸ் நோ கண்ட்ரோல். டோட்டலா வந்து டைம் வந்து கண்ட்ரோலே இல்லாம போயிடும். அப்படின்னா அந்த அந்த காலத்தோட அந்த இதுக்குள்ள வந்து கைதி மாதிரி நம்ம வந்து மாட்டிக்க மாட்டோமா. இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள்னா, கிட்டத்தட்ட அதே மாதிரியான எக்ஸாம்பிள் தான். நான் எப்படியாவது வந்து ஒரு வேலைக்கு இந்த ஏஜ்க்குள்ள வந்தே ஆகணும். அவ்வளோதான் இல்லன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைன் வைக்கிறது. அப்புறம் கில்ட்டியா ஃபீல் பண்றது. ஐயோ! இவ்ளோ நாள நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே! என்னோட டைம் இவ்ளோ இது போயிருச்சே! எனக்கு முன்னாடியே இது தெரிஞ்சிருக்கலாமே! அப்படின்னு நெனைக்கிற அந்த கில்ட்டே போயிடுமா. நம்மளுக்கு தெரிய வேண்டிய டைம்ல தெரிஞ்சிருக்கு. நம்மளுக்கு வர வேண்டிய டைம்ல வந்திருக்கு அப்படின்றது. அதே மாதிரி ம் அ அந்த கர்மால இருந்தும் நம்ம வந்து வெளியில வந்துருவோம். அதாவது கர்மா மூலமா வந்து நம்மளுக்கு வந்து நெறைய வந்து பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு டைம்ல ஒரு ஏஜ்ல வந்து வரும். நம்மளோட முன்னாடி கர்மா. அது வந்து நம்மள வந்து அதுலருந்து நம்ம ஃப்ரீ ஆயிருவோம். இறைவனோட கலந்த பிறகு நம்ம கர்மா வந்து அப்படியே மெல்ட் ஆயிரும். இறைவனோட எப்ப கலக்க முடியும்? நெறைய பேருக்கு நல்லது பண்ணும்போது மட்டும் தான் இறைவனோட உங்களால கலக்க முடியும். நீங்க நெறைய பேர் நல்லது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ப்ரீவியஸ் கர்மாலாம் மெல்ட் ஆயிரும். புது கர்மா நீங்க பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எது சரி, எது தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ நியூ கர்மாவும் ஜெனரேட் பண்ண மாட்டீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? இறைவனோட கலக்கும்போது நீங்க டோட்டலா கர்மா ஃப்ரீயா இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு கர்மாவோட சைக்கிள் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வந்து குடுக்காது. அதே மாரி எமோஷனலா டோட்டலா ஃப்ரீ ஆயிருவீங்க. எந்த விதமான எமோஷனல் பாண்ட்ஸும் எது மேலயுமே உங்களுக்கு இருக்காது. அ எல்லார் மேலயும் அன்கண்டிஷனலா அன்பா இருப்பீங்க. உங்க கூட இருக்கவங்கள நீங்க நல்லா பார்த்துப்பீங்க. ரொம்ப அன்பா இருப்பீங்க. பட் அப்ப 4வது லைன் கலந்த உயிர் உடல் காலமும் நிற்குமே. அப்ப இந்த கலந்த உயிரோட உடல்னா நம்ம பாடி. அப்ப அ நம்மளுக்குள்ள வந்து இறைவனோட நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா, அ காலம் வந்து அப்படியே நிண்டு போயிருமாம். நம்ம அப்படியே ஸ்டில் ஆயிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல மட்டும் அவங்க வந்து உடல சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஏஜ்லெஸ்ஸா மாறிருவோம். அதுக்கு தான் இங்க வந்து சொல்றாங்க. ஏஜ்லெஸ்ஸா மாறிருவோம். நம்மளுக்கு வந்து டிசீஸ் வராது. டைம் நம்ம பாடியில எந்த ஒரு இம்பாக்ட்டையுமே கிரியேட் பண்ணாதாம். எவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து ஆன்டி ஏஜிங்க்கு மாத்திரை எடுத்துக்கிறாங்க. ஓ இது ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த சர்ஜரிஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபேஷியல் சர்ஜரிஸு நெறைய ப்ராடக்ட்ஸ கொண்டு வராங்க. ஆன்டி ஏஜிங் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டத கொண்டு வராங்க. ஆனா எதுவுமே 100% ரிசல்ட்ன்னு ஒண்ணு தரவே தராது. ஒரே ஒரு விஷயம் தான் தரும். இறைவனோட நீங்க ஒண்ணா கலக்கும்போது, உங்கள உங்களோட பாடி வந்து ஃபாரெவர் யங் ஆயிடுமாம். ஆனா இந்த ஸ்டேஜ யார் இதுவரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு இப்ப கன்டெம்பரரி வேர்ல்டுல நம்மளுக்கு தெரியாது. ஆனா முன்னாடி இருக்க எல்லாருமே வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சித்தர்கள் எல்லாருமே நீங்க போய் எல்லா 18 சித்தர்கள்ல இருந்து எவ்வளோ நாள் வாழ்ந்தாங்கன்னு கூகுள்ல போய் தேடி பாருங்க. ஒவ்வொருத்தருமே குறைஞ்சது வந்து 500 வருஷத்துக்கு வாழ்ந்திருப்பாங்க. அதே மாரி அகத்தியர்லாம் 5 யுகத்துக்கு வாழ்ந்திருக்காரு. 5 யுகம்னா ஒரு யுகமே எவ்வளவோ வருஷங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி அவங்க வாழ்ந்தாங்க? ஏன்னா அவங்க இறைவனோட கலந்து, இறைவனோட ஒண்ணான ஒரு வாழ்க்கைய வாழும்போது, அவங்க பாடி வந்து ஃபாரெவர் யங்கா இருந்திருக்கு. அதுவும் அவங்க வந்து வயசாயிலாம் யாருமே சாகல. அவங்களா போதும்னு முடிவு பண்ணி இறந்திருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பவர் வந்து கண்டிப்பா நம்ம இறைவனோட கலக்கும்போது எல்லாருக்குமே வருமா இருக்கும். ஆனா இன்னும் எல்லாரும் வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து 100% ரீச் பண்ணாம இருந்துடுறாங்க. பட் உண்மை நம்மளோட பாடி வந்து
ஃபாரெவர் யங்கா இருக்கக்கூடிய ஒரு பாடி தான். அதனால தான் இங்க வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டைமால எந்த விதமான டேமேஜையும் அந்த பாடியில குடுக்க முடியாது. டயர்டா ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஏஜ்டா ஃபீல் பண்ண மாட்டாங்க, சிக்கா ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லா வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஃபேஸ் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அப்படியே பயங்கரமா க்ளோயிங்கா இருக்கும். ரிங்கிள்ஸ கண்டே பிடிக்க முடியாது அவங்களோட ஃபேஸ்ல. அதே மாரி அவங்கள்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு கரிஸ்மா தெரியும். அப்புறம் அவங்க கிட்ட ஹை பிபி இருக்காது. எந்த விதமான டிசீஸும் வந்து அவங்க கிட்ட வரவே வராது. ஏன்னா எமோஷன்ஸ் வைஸ் வந்து அவங்க ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா இருப்பாங்க. அவங்களோட பிரீத்லாம் கூட வந்து ரொம்ப டீப்பா இருக்கும். ரொம்ப காமா இருக்கும். அவங்கள பார்த்தாலே வந்து ஒரு டென்ஸ்டு பெர்சன் மாதிரியே நம்மளுக்கு தெரியாது. எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலயும் அவங்க முகத்தை பார்த்தா வந்து ரொம்ப ஒரு அமைதி மட்டும்தான் இருக்கும். அவங்க லைஃப்ல ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கும், ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன். ஆனா அவங்க அதை வந்து ஒரு ப்ராப்ளமாவே நினைக்காம, கடவுள் ஏதோ ஒன்று நம்ம இது மூலமா டீச் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு கேம் மாதிரி தான் அதை எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடமே வந்து ஒரு இன்விசிபிளான ஒரு ரேடியன்ஸ், ஒரு பாசிட்டிவான லைட் வந்து அவங்கள சுத்தி வந்து இருக்கும். ஸோ கூட இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்சு வாழுவாங்க, நல்லா தூங்குவாங்க. லைஃப்ன்றது அவங்களுக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு அட்வென்ச்சரஸ் கேம் மாதிரி எடுத்துட்டு போவாங்க. இப்படிதான் இருக்குமா. அப்ப டைமோட எந்த விதமான பாதிப்பும் அவங்க மேல இருக்கவே இருக்காது. இவ்ளோ நடக்குதுங்க. நம்ம வந்து கடவுளோட வந்து கனெக்ட் ஆகுற வேலைய டே டு டே பேசிஸ்ல நம்ம பண்ணோம்னா, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அததான் வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமா காலத்துக்கு நம்ம மேல வந்து எந்த விதமான ரைட்ஸும் இல்லாம போயிரும். டோட்டலா காலம்ன்ற ஒரு விஷயமே வந்து வீக் ஆயிடுமாம். அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா வந்து நம்மளோட லைஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பாட்ட நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்டின்னா, உங்க லைஃப நீங்க இப்ப என்னெல்லாம் வந்து ப்ராப்ளமா நெனைக்கிறீங்களோ, அது எதுவுமே ப்ராப்ளம் இல்லாம போயிடும். அப்டி லைஃப் வண்டர்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் கடவுள் நம்மளுக்கு குடுத்துருக்குது. நம்ம தான் நம்மளோட இக்னரன்ஸ்ல நம்ம வந்து முட்டாள்தனமா வந்து லைஃப்னாலே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியது, சேலஞ்சஸ் இருக்கக்கூடியது. அதுக்கு நடுவுல அப்பப்ப லைட்டா சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்டின்னு சொல்லி நம்மளாவே வந்து ஒரு இக்னரன்ஸ்ல இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். கடவுள் குடுத்த பெரிய கிஃப்ட் வந்து நம்மளோட பாடி, நம்மளோட மைண்டு, அது வந்து உள்ள வந்து நம்மளோட சோல் இருக்குது. அத உணர்ந்து இறைவன் காட்டுற வழியில டெய்லி வந்து யார் என்ன சொன்னாலும் அதை வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. மத்தவங்களுக்கு பாக்குறதுக்கு கேலி கேலி கூத்தா தான் இருக்கும். என்னடா அவங்க திடீர்னு வந்து ஏதோ கடவுள் கடவுள்னு பேசுறாங்க, என்னவோ திடீர்னு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, திடீர்னு வந்து அதிசயமா ரொம்ப நல்லவங்க மாதிரி வந்து ஃபுட் சேரிட்டி எல்லாம் பண்றாங்க, அவ்வளவு நல்லவங்க எல்லாம் அவங்க கிடையாது. இந்த மாதிரியான பேச்செல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண தான் வேணும். ஏன்னா அவங்க வந்து இக்னரன்ஸ்ல பேசுறாங்க. ஆனா நீங்க உண்மையை தெரிஞ்சும் ஹெசிடேட் பண்ணிக்கிட்டு மத்தவங்களோட கேலி பேச்சுக்கு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா எதையாவது பண்ணிட்டு இருக்கிறதுலாம் பண்ணாம போல்டா நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா கரெக்டான வழிய. நீங்க என்ன கண்டுபிடிக்கலன்னா போங்க. உங்களுக்கா புரியும்போது நீங்களே வருவீங்க. நான் இந்த வழியில நான் போவேன்னு சொல்லிட்டு கரேஜியஸா நீங்க இந்த லைஃப்ப எடுத்துட்டு போங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாட்டுல சொல்லியிருக்க மாதிரியான ஒரு பெர்சனாலிட்டியா மாறுவீங்க. உங்கள யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து உங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு, நீங்க காட்டுற வழியில அவங்களும் போக ஆரம்பிப்பாங்க. இது வந்து என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட் 1 இயரா இத தான் நான் அண்டர்கோ பண்ணி, இன்னைக்கு வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்க அளவுக்கு நான் இறைவனோட கலந்துட்டேனான்னு தெரியல. ஆனா என்னால இது எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா என் லைஃப்ல நான் இதெல்லாம் வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்கள வந்து நான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இப்ப டைம்ன்றது ஒரு மேட்டராவே தெரியல. ஆ அ யார் என்ன சொன்னாலும் அந்த டைம் மேல வந்து எனக்கு எந்த விதமான ஒரு இம்பார்ட்டன்ஸுமே இல்லாம போயிருச்சு. டேட் நான் பார்க்கறத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு டைம்ன்றது சன்செட், சன்ரைஸ் அவ்வளோதான். அதுவும் எனக்கு சன்செட், சன்ரைஸ பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக மட்டும் தான் அத நோட் பண்ணி வச்சிருக்கேனே தவிர, மித்தபடி டைம விட்டு நான் வந்து வெளியில வந்துட்டுருக்கேன். அதனால என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்களும் இத வந்து இந்த லைஃப்ல போம்போது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு அவ்வளோதாங்க. லைஃப் வந்து சூப்பரா மாறிரும். குட் டே டூ யூ ஆல்.